தேசிய அளவில் பிஜேபிக்கு எதிரான ஒரு அணியை கட்டணும். அந்த அணியில திமுகவும் இருக்கணும், தாவேக்காவும் இருக்கணும். அதுதான் என்னுடைய பார்வை. திமுக கூட வந்து திருமண உறவு, அப்புறம் தாவாக்க கூட திருமணம் கடந்த உறவு. இதுதானே அந்த கும்பலுடைய டயலாகு. அந்த உறவில் இருக்கார். திமுக கூடயும் இருக்கணும், தாவாக்க கூடயும் இருக்கணும். ஒன்றும் இல்லைங்க, அவருக்கு வந்து எங்கேயாவது சோறு போடுறாங்கன்னா அங்கே போய் உட்காந்துடணும் அப்படின்னு அவருடைய இது. திமுக கூட இருந்தார், இருந்து ஓட்டெல்லாம் வாங்கினாங்க, 2 எம்எல்ஏ கிடச்சிது. கிடச்ச உடனே அடுத்து நேரம் இங்கே வந்தார். வந்து தாவகையில் வந்து அமைச்சர் பதவி வாங்கியாச்சு. இப்போ வந்து அவருக்கு வந்து திருச்சி கிழக்கில் போட்டிக்கிடணும். போட்டிக்கிட்டு அவருக்கு சீட்டு கொடுக்கணும். அதில் நின்று அவரை வந்து பல்லாக்கில் வச்சு அப்படியே துணை முதலமைச்சர் ஆக்கணும். இது அவருடைய ஆசை. இந்த ஆசையை அப்படி நேரடியாக சொல்ல முடியாதுல்ல. ஏற்கனவே வந்து இந்த குளறுபடியான நேரத்தில் வந்து ஒரு நாள் முழுக்க முதல்வர் கனவுல வந்து மிதந்த ஆள் தான் இவர். ஒரு நாள் முழுக்க, ஒரு நாள் இரவு முழுவதும் முதல்வர் கனவுல மிதந்தவர் தான் தொல் திருமாவளவன் அவர்கள். கடைசியில் அது திமுகவும் அதிமுக சேர்ந்து நம்மளை முதலமைச்சர் ஆக்க போகிறாங்க. ஆஹா, முதலமைச்சர் நாற்காலியில் உட்காந்தா எப்படியெல்லாம் பண்ணலாம், என்னெல்லாம் செல்லலாம், அடங்க மறு, அத்து மீறு, கிழிச்சு தொங்க விடு, எல்லாம் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருந்தார். ஒன்றும் கிழிக்க முடியலை. அடுத்த நாள் காலையில் அது கனவு மாதிரி ஆகி போச்சு. ராத்திரி பூதா பகல் கனவு கண்டுட்டு இருந்தார். விடிஞ்ச பிறகு அதுவும் இல்லாமல் போச்சுது. கடைசியில் ஜோசப் விஜய் தான் ஆட்சி அமைக்க வாய்ப்பு, அந்த சூழ்நிலை அப்படி தான் இருக்குன்னு சொன்னால் அந்த பக்கமாக ஓடி போயிட்டார். இப்போ அங்கே போய் எப்படியாவது துணை முதலமைச்சர் ஆகணும். அப்புறம் வந்து பேசுபடு பொருளாக இருக்கணும்னு நினைக்கிறார். டெய்லி எதையாவது ஒன்று உளரணும். அது மூலம் அது பத்திரிகையில் செய்தியாக வரணும்னு அவர் நினைக்கிறார். சரி, பண்ணிட்டு போறாரு, விடுங்க. ஆனால் இதெல்லாம் ரொம்ப 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 திமுகவும் தாவேக்காவும் ஒன்று செய்யணும். இவங்க அப்படி தானே. தாவேக்காவுக்கு அதாவது விஜய் உதயசூரியன் சின்னமும் வேண்டாம், ரெட்டையிலையும் வேண்டாம் அப்படின்னு சின்னத்தை வச்சு கூட மக்கள் ஓட்டு போடல. இவர் முக ஸ்டாலினும் வேண்டாம், எடப்பாடி பழனிசாமியும் வேண்டான்னு சொல்லி புதுசாக ஒருத்தருக்கு வாக்கு போடுவோன்னு சொல்லி தான் திரு ஜோசப் விஜய்க்கு ஓட்டு போட்டாங்க. அப்போ அவர் வேண்டான்னு சொன்னவருக்கு அவருக்கு எதிராக போட்ட மனநிலையில் ஓட்டு போட்டு வச்சுருக்காங்க. இப்போ அவங்க 2 பேரும் ஒன்று சேருங்கன்னு சொல்கிறாருன்னா இவர் எப்படிப்பட்டாள்? இவர் தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க திமுகவும் அதிமுகவும் ஒன்று சேர்ந்து ஆட்சி அமைக்க முற்பட்டாங்க, அதனால நாங்கள் எல்லாம் வந்து விஜய்க்கு ஆதரிக்க வந்தோம், அதுக்கு வந்து கவர்னர் ஆட்சியில் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்தோம். குளறுபடியான ஆட்கள் இவங்க. தெளிவான சித்தாந்தமும் கிடையாது, சிந்தனையும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. சோறு கண்ட இடம் சொர்க்கம். அதுதான் திருமாவளவன். அந்த அடிப்படையில் தான் அவருடைய அரசியல் நகர்வுகள், செயல்பாடுகள், நடவடிக்கைகள் அனைத்தும் இருக்குங்கிறது என்னுடைய கருத்து.